ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் அப்டேட்டடாக பார்க்க போகிறோம். என்ன அப்டேட்டான ஆன்மீக நியூஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? மிகவும் முக்கியமான நியூஸுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தற்போது ஏப்ரல் மாதமானது நடந்துகிட்ருக்கு. ஏப்ரல் மாதத்தில் 30ஆம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளாக வருது. அன்று என்ன அதிபயங்கரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்று தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரையுடைய 17ஆம் தேதி, கிழமை புதன்கிழமை. இந்த நாள் சித்திரையுடைய வளர்பிறையுடைய 3ஆம் நாள். சித்திரையுடைய வளர்பிறையுடைய 3ஆம் நாள் அட்சய திருதி. அட்சய திருதி தாங்க இந்த சிறப்பு. அட்சய திருதி வரக்கூடிய இந்த நாள் அன்னைக்கு கட்டாயம் நாம் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் சில விஷயங்கள் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அட்சய திருதி அப்படின்னா என்னங்கிறது சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. அட்சய திருதிங்கிறது ரொம்ப முக்கியமான திருதிங்க. இந்த திருதி வரக்கூடிய நாள் அன்னைக்கு நாம் நகைகள்லாம் வாங்கினா நமக்கு ஆண்டு முழுக்க நகைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். நகை மட்டும் கிடையாது, நாம் இந்த அட்சய திருதி அன்னைக்கு எந்த காரியம் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த காரியம் நமக்கு மென்மேலும் வளரும். அதனால் அட்சய திருதி ஒரு அதிசயமான நாள் என்பது சொல்லப்படுது. இந்த அட்சய திருதி ஒவ்வொரு ஆண்டுமே சித்திரை மாத வளர்பிறையில் 3ஆவது நாளாக வரும். ஸோ இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அட்சய திருதியானது புதன்கிழமை வருது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப புதன்கிழமை அதுவுமா அட்சய திருதி இந்த வருடம் வருது. அதனால் இந்த அட்சய திருதி இன்னும் சக்தி வாய்ந்த அட்சய திருதி என்று கருதப்படுது. அட்சய திருதியில் சில விஷயங்கள் கண்டிப்பாக நாம் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ஸ்பெஷல் திதியில் நாம் சில விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். அப்போ தான் அட்சய திருதியில் நமக்கு பலன் கிடைக்கும். இல்லைனா அட்சய திருதியில் நாம் சில தவறுகள் நம்மளை அறியாமல் செய்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் நாம் தங்கம் வாங்கினா கூட நமக்கு தங்கம் சேராது. அதனால் அட்சய திருதி வரக்கூடிய இந்த நாள் அன்னைக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. அதை தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க. சரி வாங்க, அட்சய திருதியில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பார்க்குறவங்க பாருங்கள். உங்களுக்கு அட்சய திருதியில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது ஆல்ரெடி தெரியும்னா ஓகே. தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும். சித்திரை மாத வளர்பிறையில் வரக்கூடிய 3ஆவது திருதியை அட்சய திருதி நாளாக கொண்டாடப்படுது. அட்சய திருதி என்பது குறைவில்லாத பலன்களை தரக்கூடிய அற்புத நாள் என்று சொல்லலாம். இந்த நாளில் பல மங்கள யோகங்கள் கூடி வரக்கூடிய நாளாக இருக்கிறதுனால இந்த நாள் ஒவ்வொரு வருடத்துக்கும் மிகவும் அதிர்ஷ்டமான நாளாக கருதப்படுது. அதாவது செல்வத்தை பெறக்கூடிய நாள் என்று கருதப்படுது. அட்சய திருதி என்பது செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியையும் மகாலட்சுமியை வீட்டிற்கு வரவேற்கக்கூடிய நாளாக சொல்லலாம். இது அளவில்லாத செல்வத்தை பெறுவதற்கான முக்கியமான நாளாக கருதப்படுறதுனால இந்த நாளில் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்புக்குரியது. அதே போல் இந்த நாளில் விரதம் இருப்பது, தான தர்மங்கள் செய்வது, மந்திர ஜபம் செய்வது, யாகங்கள் செய்வது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, புதிய தொழில்கள் தொடங்குவது, திருமணம் செய்வது உள்ளிட்டவையெல்லாம் இதில் செய்யலாம். இந்த நாளில் இதெல்லாம் செய்திங்கன்னா சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உண்மை. இந்த நாளில் தான் திரௌபதி கிருஷ்ண பகவானை வேண்டி அல்லல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை பெற்று பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும்போது அவர்களுடைய பசியை போக்கியதாக புராணங்களில் கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் பரசுராமருடைய அவதார தினம் இதுதான் என்பது சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருமால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை செய்ததும் இந்த நாளில் தான். அதனால் திருமால் வழிபாட்டிற்கு ஒரு ஏற்ற சிறப்பான நாள் இந்த அட்சய திருதி நாள் என்று சொல்லலாம். இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த அட்சய திருதியில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது.
அதாவது நிறைய ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். அது என்னங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அக்ஷய திருதி நாளில் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன செய்யணுங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் செய்யக்கூடாததை கடைசியாக பார்க்கலாம். அக்ஷய திருதி நாளில் தங்கம் வாங்கிறது வாழ்வில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த நாளில் தங்கம் போன்ற ஆபரணங்கள் வாங்குவது சிறப்பு. ஒருவேளை தங்கம் வாங்குற அளவுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க தங்கத்துக்கு நிகராக கருதப்படக்கூடிய மங்கள பொருட்களான பச்சரிசி, வெல்லம், உப்பு போன்றவை வாங்கலாம். நீங்கள் தங்கம் வாங்க முடியலனா இந்த மாதிரி மளிகை பொருட்களை மலிவாக வாங்கி கூட இந்த நாளில் வைக்கலாம். ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த நாளில் செய்ய வேண்டியது ரெண்டாவது என்னென்னா தானம் தர வேண்டியது. ஆக்சுவலி வெப்பத்தை தணிக்கக்கூடிய வகையில் உடுக்க உடை, குடை, பானகம், நீர்மோர், விசிறி இந்த மாதிரிவற்றை இந்த நாளில் தானம் தரலாம். ஆக்சுவலி இந்த தானம் தந்தால் நல்லது என்பது பவிஷ்ய புராணத்தில் கூறப்படுது. இந்த தானத்தோடு இந்த நாளில் தயிர் சாதம் தானம் செய்திங்கன்னா ஆயிலானது பெருக்கும். அப்புறம் இனிப்பு பொருட்கள்லாம் தானம் செய்திங்கன்னா திருமண தடையானது அகலும். ஸோ இந்த நாளில் தானம் தருவது ரொம்ப 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 முக்கியம். தானத்தில் இன்னும் நிறைய தானம் செய்யலாம். அரிசி, கோதுமை இந்த மாதிரியான உணவு தானியங்களை தானம் செய்யலாம். இதெல்லாம் செய்திங்கன்னா விபத்துக்கள், அகால மரணம் போன்றவை சம்பவிக்காது. ஸோ நிறைய ட்ராவல் பண்ணுறவங்க உங்களுக்கு எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டுமே ஆகக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு டைமும் கவனமாக வண்டி ஓட்டினாலும் உங்களுக்கு கிரகங்கள் சில டைம் சாதகமற்றதாக இருக்கும்போது ஆபத்து வரும். அந்த ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் அரிசி, கோதுமை முதலான உணவு தானியங்களை இந்த நாளில் தானம் செய்திங்கன்னா நல்லது. அன்னதானம் செய்வதால் இறைவனுக்கே அன்னமிட்ட பலன் இந்த நாளில் கிடைக்கும். குடும்பத்தில் இதனால் வறுமையானது நீங்கும். அப்புறம் கால்நடைகளுக்கு கூட இந்த நாளில் தீவனம் அளிக்கலாம். இதெல்லாம் செய்திங்கன்னா வாழ்வு உங்களுக்கு பலமாகும். குழந்தைகளுக்கெல்லாம் அன்னப்பிரச்சனை இந்த நாளில் செய்திங்கன்னா அவ்வளோ நல்லது. அப்புறம் சங்கீதம், கல்வி, கலைகள் பயில்வது, சீமந்த மாங்கல்யம் செய்வது, விவாகம், தொட்டிலில் குழந்தையை இடுவது, கிரகப்பிரவேசம், காது குத்துறது இந்த மாதிரி எந்த ஒரு பாசிட்டிவான நல்ல காரியங்களும் இந்த நாளில் செய்யலாம். இதில் செய்கிறதுக்கு உகந்ததாக அமைந்திருக்கு. வாகனம் வாங்க, புதிய ஆடையை வாங்கிறது, அப்புறம் புதிய ஆடை அணிகிறது, மருந்துகள் உட்கொள்வது, பயணம் மேற்கொள்வது, நிலங்களில் கூட ஏறிடுவது, விதைக்கிறது, கதிர் எடுக்கிறது, கால்நடைகள் வாங்கிறது போன்ற விவசாய சார்ந்த பணிகளும் இந்த நாளில் செய்யலாம். இது எல்லாத்துக்குமே இந்த நாள் ரொம்ப உகந்த நாள். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக அக்ஷய திருதியில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு அக்ஷய திருதி நாளில் செய்யக்கூடாதது என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இதை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. அக்ஷய திருதி அன்று கடன் வாங்கவும் கூடாது, கடன் திருப்பி கொடுக்கவும் செய்யக்கூடாது. இந்த நாளில் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். அக்ஷய திருதி நாளில் சாஸ்திரங்கள் கூடிய வழியை தான் பின்பற்றணும். வேறு எந்த வழியும் பின்பற்றக்கூடாது. நாம் நினைத்து பார்க்காத பல நல்ல பலன்கள் அப்போ தான் அடைய முடியும். அக்ஷய திருதி நாளில் மகாலட்சுமி வழிபாடு செய்ய நல்ல பலன்கள் பெறலாம். மகாலட்சுமியை வழிபாடு செய்யாமல் வேறு எதையும் இந்த நாளில் பெருசாக பண்ணக்கூடாது. அப்புறம் இந்த அக்ஷய திருதி அன்று யார் யாசகம் கேட்டாலும் அவங்களுக்கு உணவும் தவறி கூட இல்லை என்று சொல்லக்கூடாது. அப்புறம் அக்ஷய திருதி அன்று யாரிடமோ கோபப்படவோ எதிர்மறையான சொற்களோ பேசுவது கூடாது. கண்டிப்பாக இந்த நாளில் அசைவமும் சாப்பிடக்கூடாது. அக்ஷய திருதி அன்று ஏதாவது வாங்குவதற்கு வெளியில் சென்று விட்டு வெறும் கையோடு வீட்டிற்கு வரக்கூடாது. தங்க, வெள்ளி விலை உயர்ந்த பொருட்கள் தான் வாங்க வேண்டும் என்பது கிடையாது. வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்கள் கூட ஏதாவது வாங்கி வரலாம். நீங்கள் நினைத்த பொருள் கிடைக்கவில்லையே என மருந்தும் வெறுங்கையோடு திரும்பி வரக்கூடாது. இதை செய்யவே கூடாது. இந்த நாளில் அக்ஷய திருதி நாளில் வீடு இருளடையாமல் விளக்கேற்றி வைக்கணும். மகாலட்சுமி, விநாயகருடைய அருள் இந்த நாளில் பெறுவதற்கு அவங்க 2 பேரையும் வழிபட்டால் மட்டுமே செல்வ வளம் கிடைக்கும். ஸோ அதனால் அவங்க 2 பேருக்கும் இந்த நாளில் வழிபாடு செய்ய மறக்கக்கூடாது. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த தவறுகள் செய்யக்கூடாது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண இந்த தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க.
ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அக்ஷய திருதியுடைய ஸ்பெஷலாக இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ வரும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறு வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.